அடுத்து சொல்றாங்க, தற்பெருமை இருக்கக்கூடிய மனிதர். தற்பெருமையும் தலைகணமும் எந்த மனிதனிடத்துல இருக்குதோ, தான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை, தான் என்று சொல்லக்கூடிய அந்த தலைகணம் யாரையுமே மதிக்கிறது இல்லை. எல்லோரிடத்திலையும் தன்னை ஒரு தலைகணமாக, ஒரு பெருமையாக காமித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மனிதன் வாழும் பொழுது இவனுக்கு என்ன செய்யும்? வீணான சுமைகளும் பிரச்சனைகளையும் ஏதோ ஒரு நிலையில என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் ஏற்படுத்துவான். அடுத்து சொல்றாங்க, பொறாமை என்று சொல்லக்கூடிய அந்த தீய குணம் யாரிடத்தை இருக்குதோ அவரிடத்திலும் என்ன செய்யும்? அல்லாஹு தாலா இந்த சுமைகளை, இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் சுமத்தி விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எச்சரித்து காட்டுகின்றார்கள். பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுமத்தக்கூடிய சுமைகளை தாண்டி இது போன்ற குணங்கள், இது போன்ற செயல்கள் இருக்கும் பொழுது சுமைகள் நம்மை சேர்ந்துடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்ப சுமைகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன?